வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் தமிழ் படமான தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஹாட்ஸ்பாட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி டைரக்டரான விக்னேஷ் கார்த்திக் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒவ்வொரு கதையும் சொல்லுவாரோ, அதே மாதிரி இந்த பார்ட்லேயும் பிரியா பவானி சங்கர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒவ்வொரு கதையும் சொல்கிறாங்க. அந்த கதையெல்லாம் எதை பற்றி பேசுது, ஏன் போன பார்ட்டில் வந்த விக்னேஷ் கார்த்திக் கதை சொல்லாமல் பிரியா பவானி சங்கர் சொல்கிறாங்க என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, ஹாட்ஸ்பாட் ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை எடுத்து பேசியிருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த பார்ட் 2லையும் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸை எடுத்து பேசியிருக்காங்க. இந்த 3 ஸ்டோரிஸுமே ரொம்ப வித்தியாசமாக, அது ஒவ்வொன்றும் நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இதில் வர ஃபஸ்ட்டு கதையில் ஒரு ஹீரோவுக்கு ஃபேனாக இருக்கிறவன் எவ்வளோ வெறித்தனமாக அந்த ஹீரோவுக்காக நடந்துக்கிறான், ஆனால் அந்த ஹீரோ அப்படிப்பட்ட ஃபேனை எப்படி பார்க்குறாங்கன்னு டீட்டெயிலாக காமிச்சிருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக ஒரு ஃபேன் அவனோட ஹீரோவுக்காக வெறித்தனமாக இருக்கிறதால அவன் எவ்வளோ பாதிக்கப்படுறான், அவனோட குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு காமிச்சதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த கதையில் நடிச்சிருந்த எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அடுத்து 2வது கதையில் இவங்க பேசியிருந்த ஆடை சுதந்திரம்னா என்ன, எங்கெங்கே எப்படி நடந்துக்கணும், அதாவது எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே ஒரு ப்ரீச்சி மோடில் இல்லாமல் ஃபன்னாக சொன்னது நல்லா இருந்தது. முந்தைய ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் என்ன கேப்பு, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த கதையில் நடிச்சிருந்த தம்பி ராமையாவோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்கு ஒரு கூடுதல் பலம்னு தான் சொல்லணும். அடுத்து 3வது கதையை பார்த்தோம்னா, வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இதை பற்றி டீட்டெயிலாக சொன்னேன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ அதனால் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. இதில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஹீரோவோட ஃப்ரெண்டாக வர கேரக்டர் பண்ணுற காமெடிஸ் எல்லாமே சும்மா பிளாஸ்ட்னு தான் சொல்லணும். இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெகட்டிவ் ஒன்று தாங்க. ஒரு சில கதையில் இவங்க சொன்ன கருத்தெல்லாம் நல்லா தான் இருந்தது, பட் அந்த கதையோட முடிவிலேயே அவங்க சொன்ன கருத்துக்கு ஃபன்னை ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அது நல்லாவே இருந்தாலும் இது தேவையில்லையே அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு ஒர்த்தான வாட்ச்னு தாங்க சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 கொடுப்பேன். இதில் அடல்ட் கான்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.